ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பேசாடு. உங்களால் ஒரு விஷயம் முடியலனா யாரால் அது முடியுமோ அவங்ககிட்ட கொடுத்துடணும். நான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட, எதிர் வீடு, பக்கத்து வீடு, உற்றார் உறவினர்கிட்ட கொடுக்க சொல்ல. வேதம் சொல்லுது அவரால் தான் எல்லாமே முடியும். அதனால அவர்கிட்ட தான் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை நேற்று கொடுத்துருப்பாரு வருஷத்தின் முதல் நாளில். ஓகே, வருஷமே ஒரு நாள் இப்போ பல்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால நம்ம நடத்த போனோம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தை பிடிச்சி நடத்தணும்னா அவரு கூட நம்ம நடக்கணும். இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவரால் முடியல, அவர் ஸ்ட்ரைட்டாக ஆண்டுகிட்ட கொடுத்துறாரு. அதான் இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்லி தர போறாரு. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது, அவர் முடிச்சு கொடுத்துருவாருன்றார். பிரதர் சிஸ்டர், நான் வார்த்தைக்குள்ள போய் நான் கொலை போயிடும்ல, வார்த்தைக்குள்ள போயிடுறேன். ஆண்டு டே விசுவாசிக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 94 அதிகாரம் 18 வசனத்துல, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமா, ஓகே, நீங்க எழுமணும்னு நினைக்கும் போது தான் பிசாசு காலை வலிச்சு விடுவான். வாக்கில ஒன்றும் ஆகாது, வாக்குத்தத்தமா குத்துக்கிறாரு, அதெல்லாம் நடக்காது, வாமாச்சி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாளே உங்களை புஷ்பான் பண்றான்னா அவனை பார்த்து டேய் அப்பால போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிக்கிற தேவனால எல்லாமே முடியும், என்ன கொண்டு முடிப்பார் அப்படின்னு சொல்லி, என் கால் சறுக்குதே ஆனா என் கர்த்தருடைய கிருபை என்ன தாங்குது, அவர் என்ன முடிச்சு குத்துறாரு போடான்னு சொல்லி அடிச்சு துரத்துங்க. அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பிரதர் சிஸ்டர், ஓகே, வருஷத்தோட முதல் நாள் அவரோட கையை பிடிச்சி அவர் கூட நடங்க, அடுத்த கடத்துக்கு மூவ் ஆனவங்க. என்ன வாக்குத்தத்தை எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். திரும்பி அந்த வாக்குத்தத்தை நினைவு கூறுங்க, சறுக்க விடாம சறுக்கின்னு போய் அவர் கையை பிடிச்சிக்கோங்க. அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு குட்டி ஜபத்தை பண்ணி நான் முடிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் அதிக அன்பும் உள்ள நல்ல தகப்பனே, அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தை கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்குத்தத்தை விட்டு வழி விலகி போகாதபடி அப்பா பிசாசா நான் செய்கிற எல்லா காரியங்களையும் அதம் பண்ணி கர்த்தருடைய கருத்தை பற்றி கொண்டு சறுக்குகிற எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி அப்பா சீராய் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் அதிசீக்கிரமாய் இந்த வீடியோ பார்க்குற இந்த பிரதர் இந்த சிஸ்டரை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பலப்படுத்தி சகாயமானவங்க. இந்த நாள் அவரோடு கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க. சகலத்தின் தாழ்த்தன வெறுமையாக்கிற ஒப்புக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஜாலியாக தொடங்குங்க, கர்த்தர் உங்களோட இருக்கார், பெரிய காரியங்களை செய்வார். லவ் யூ காய்ஸ், காட் பிளஸ் யூ.